அதாவது நிறைய பழமொழிகள் இருக்கின்றது. இந்த பழமொழிகளுக்கான உண்மையான காரணம் என்பது வேறு. ஆனால் இன்றைய நாளிலே நாம் அதற்காக புரிந்து வைத்துக்கொள்வது வேறு. அதாவது உண்மையான காரணம் வேறு, உண்மையான அர்த்தம் வேறு, நாம் புரிந்து வைத்திருக்கின்ற அர்த்தம் என்பது வேறு. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என ஒரு பழமொழி இருக்கின்றது. இதனை நாம் இப்போது எப்படி எடுத்துக்கொள்கின்றோம்? ஒருவரை அடிக்க வேண்டும், அடித்தால் தான் நல்லது என்கின்றது போல் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்றால், அடி என்றால் இறைவனுடைய திருவடி என்று பொருள். இறைவனுடைய திருவடி ஒருவருக்கு உதவுவது போல் அவருடைய அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள். இறைவனிடம் சரணாகதி அடைந்து விட்டால் இறைவன் நம்முடைய கஷ்டங்களை நிச்சயமாக தீர்த்து வைப்பான். அப்போது நாம் அண்ணனையோ தம்பியையோ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அதற்கு பொருள். ஆனால் அதனை நாம் வேறு மாதிரி புரிந்து வைத்திருக்கின்றோம். அப்படித்தான் கிராமங்களிலே ஒரு அழகான பழமொழியை சொல்வார்கள். என்னவென்றால், பிச்சை எடுத்தாராம் பெருமாடு, அதை பிடுங்கி தின்னாராம் அனுமாறு என ஒரு சொலவடை இருக்கின்றது. அதாவது இந்த பழமொழி கூட தவறாக புரிந்து வைத்திருக்கப்பட்டிருக்கிற ஒரு பழமொழி. தன்னை வணங்கி பிரார்த்தித்து கேட்கின்ற வேண்டுதல்கள் மற்றும் கேட்காத வேண்டுதல்களையும் பக்தர்களுடைய தேவை அறிந்து கருணையோடு வழங்குகின்ற இரண்டு தெய்வங்களின் கீர்த்தியை குறைப்பதாக இருக்கின்றது இந்த அற்புதமான இந்த பழமொழி. இது என்ன? பிச்சை இறைவன் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? அவர்தான் நமக்கு அனைத்தையும் தருகின்றார். அப்படி இருக்கும்போது இறைவன் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? ஹனுமார் ஏன் நம்மிடமிருந்து பிடுங்கி தின்ன வேண்டும்? ஹனுமாருக்கு கிடைக்காததா? சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர் அவர். ஆகவே ஒரு பழமொழியை சொல்கின்ற போது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை பந்தத்திலே நாம் சிக்கி உழலும் போது சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தை காட்டிலும் சங்கடமாக இருக்கின்ற நேரத்திலே கடவுளை தேடுவோம். சந்தோஷமாக இருக்கும்போது இவையெல்லாம் என்னால் ஏற்பட்டது என்ன மமதை நமக்கு ஏற்படும். ஆனால் கஷ்டம் ஏற்படும் போது அந்த கட்டத்துக்கு கடவுளை நாம் காரணமாக சொல்கின்றோம். இது எத்தனை தூரம் விதண்டாவாதம்! இதில் ஏதேனும் பொருள் இருக்கின்றதா? கடவுளுக்கு என்ன வேலை? நமக்கு கஷ்டம் கொடுக்கதா கடவுளுக்கு வேலை? நிச்சயமாக இல்லை. கடவுளை நாம் வணங்குவோம்,